ஏன்னா இந்த நேஷன் பூராவுக்குமே ஒரே சென்சேஷனியா. கொத்தமல்லி சட்னி டு கோழி பிரியாணி எல்லாமே கிடைக்கும் இங்க. கோயில் கதவு மாதிரி திறக்கிற வாய மூடியா. ஐயா தாயா திறக்கிற நாயா மூடையா. சொர்க்கம் தெரியுமா? தெரியாது. அந்த சொர்க்கத்தை செத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். இந்த சொர்க்கத்தை பார்த்தே சாகலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அங்க லிப்ட் கிடையாது, இங்க லிப்ட் உண்டு. என்ன யோசனை? யாரு யோசிக்கிறது? அறைய காட்டுப்பா. மனுஷன் குளிர்ல விரைச்சு போய் நிக்கிறேன். விரைச்சு நிக்கலாம், தப்பு இல்ல. விரைச்சு படுத்துறப்படாது. பாய் மலைக்கு போறத பயல. ஏன்னா எதிரொலியா கிளப்புற நீயா அத்தைய பார்க்க போல? அத்தையும் பாக்குறேன். முதல்ல இத்த பாத்துப்புட்டு அப்புறம் அத்தைய பாத்துக்கிறேன். ஏய் வெட்டி பிடிக்க எடுத்துக்கடா. முதல்ல இத்த கொண்டு போய் லிப்ட்ல தள்ளு. இவன் தான் ஹோட்டல் பாயா? போயா வாயா. ஹாய். என்ன சார் வேணும்? ஏயா உங்ககிட்ட என்னங்க சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்னையே கேக்குறியா? உங்களை கேட்காம கேட்கறதுக்கு உள்ள வேற யாராவது இருக்காங்களா? ஒரு ஆளுக்கு இங்க தனி நத்தம் போடுது. கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் சொல்ல சொன்னீங்களா? இன்னும் சப்ளை பண்ணல? சப்பளம் வந்த லட்சணத்தை உள்ள போய் பாரியா. என் கீழே வச்சு விட்டானா? நைட் கவுன் எல்லாம் கோச்சுக்கு விட நடந்துக்கிறான். போய் தள்ளுங்க. வாட்? ஏன் சார் வெட்டித்தரமா வர நாள் நின்னு வளவலான்னு கத்துறீங்க? நீங்க கேட்டது என்ன? கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் அவ்வளவுதானே? ஆமா. பாருங்களேன், சூப்புக்கு கோழியும் ஆம்லெட்டுக்கு முட்டை இருக்குது. அடிச்சு நொறுக்க வேண்டியதானே? சூப்பர் தீ பூச்சி எடுக்கிறதா? என்னையா விளையாடுற? நான் 1000 ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் மிஸ்டர். மிஸ்டர், நீங்க 1000 ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம். ஆனா இந்த ஹோட்டல் இருக்குது, இதோட டைப்பே ஒரு டைப். சாதாரண ஹோட்டல் எல்லாம் காப்பிய கறந்து கொண்டு வைப்பான். அதை விட பெரிய ஹோட்டல்ல காப்பின்னு கேட்டா டிகாக்ஷன் தனியா, பால் தனியா, சக்கரை தனியா கொண்டு வைப்பான். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கொண்டு வச்ச உடனே கலக்கி கொடுப்பான். இங்க எப்படி தெரியுமா? நீங்க சொன்னாலும் கலக்கவே மாட்டேன். கொண்டு வர முறை எப்படி தெரியுமா? ஹே பாய், என்ன கொண்டு போற? 5 நம்பர் ரூமுக்கு ஒரு கப் காபி. ஒரு கப் காபி. பாத்தீங்களா, ஒரு குடும்பத்தையே கொண்டு போற மாதிரி கொண்டு போறான். அதான் சார் இந்த ஹோட்டல். இங்க பாருங்க, பச்சை காபி கொட்டை, வறுக்கிற மிஷின், இது அரைக்கிற மிஷின். இது சரியா அரைக்கிறேன்னா வடிகட்டுறதுக்கு இது, இதோ சர்க்கரை, இது பால். வர்றவங்க அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா உங்க நாக்கு எவ்வளவு நீளம் நம்மளால சொல்ல முடியாது. பாருங்க, எடுத்துட்டு போப்பா. குயிக்லி. ஏங்க பாலை மட்டும் கொடுக்குறீங்க? பசியும் கூட அனுப்பிச்சீங்கன்னா காப்பி சாப்பிடறாங்க, அப்படி கறந்து கறந்து சாப்பிடட்டும். போயா ஹோட்டல் நீயும். யோ தயா சலிச்சுக்கிறேன். ரூம் வேணும்னு கேட்டப்பவே செங்கலை சிமெண்ட் கொடுத்து நீயே கட்டிக்கன்னு சொல்லாம இருந்தமே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்படி வந்தவங்க எல்லாம் கட்டின ஹோட்டலா இது? உம்ம ஹோட்டல்ல பெரிய மனுஷன் தங்க மாட்டான். நீ தான் தங்குவ. சமயக்காரன் தங்குவான். அவசியம் இல்ல. சமயக்காரர் வேணுமா? அவரையும் சப்ளை பண்றோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் 5 ரூபாய். ரிசர்வ் செய்திருக்கிற 16ஆம் நம்பர் ரூமுக்கு ஆள் வந்திருக்காங்க. இல்லை, ரிசர்வ் பண்ண வந்தா ஏன்டா அழுகுற? இல்ல, ரூமை திறந்து விட்டு அவங்க உள்ள போக சொல்லு. எஸ் சார். போடா. பத்துமா, நீ ஏன் வர்ற? சமயக்காரன் அனுப்பு, இந்த பசி உயிர் போகுது. அவசரப்படாதீங்க. சமயக்காரர் அனுப்புறேன், அவர் பண்ணி போடட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ற? வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? ஏண்டா, இளம் தம்பதிகள் வந்து ஜாலியா இருந்தா லவ் சீன் பாக்குறியா, இல்ல வேர்ல்ட் பை நைட் சினிமா பாக்குறியாடா? நீங்க என்னங்க சார் சீன் போட்டிருக்காங்க போலுது, ஒண்ணுமே தெரியல. செருப்பு கட்டடி. அடிக்கவே இல்லை. ஏடா இப்படி அழற? அப்புறம் அவளு என்ன வேலைடா அது? இல்ல சார், இல்ல சார், அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க என்னமா காலம்பரம்ல இருந்து கதையை தொடங்க சார். காலம்பரை புடிச்சு இங்க அடிக்கிறியா? இல்ல சார், போன மாசம் ஒரு ஜோடிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோன்னு பார்த்தேன் சார். கழுத, இங்க சரிடா. 3ஆம் நம்பர் பாத்ரூம் கதவுல ஏன் ஓட்ட போட்ட? ஓட்ட சின்னதா இருந்தது, அதை பெருசாக்கணும் சார். உனக்கு பத்தல இல்ல? மிஸ்டர், உனக்கு அறிவு இல்ல? கொஞ்சம் கூட நினைச்சலாமே, இப்படிதான் உள்ள வரதா? அது வந்து நீங்க கதவை தாப்பா போடாம உங்க புருஷன் உங்களுக்கு தலை பின்னி விடுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏமன், இந்த ஹோட்டல் ஜெயிலா எப்பவும் பூட்டி வைக்க. கதவை தட்டிட்டு உள்ள வரதில்ல? அது வந்து ஏன் உனக்கு கூட தெரியுமே. இது வந்து காலையில கதவு திறக்கவே இல்லையா? இது மாதிரி தான் போன தடவை கதவு சாத்தி இருந்த இடத்துல ஒரு தற்கொலை நடந்து போச்சு. அது மாதிரி கேட்காதுன்னு நினைச்சேன். இவருக்கு இதே வேலைங்க. நீங்க
ஏதோ குடும்பத்துல செஞ்சான்னு அவன் மேல புத்தகத்தை விட்டு அடிக்க போய் யூ காட் இட். தட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா ரூம் நம்பர் 16க்கு வந்திருக்கிறது நீதானா? நான் யாரோ என்னமோன்னு பேசாம இருந்துட்டேன்டா. பாவி பிரபா, 2 பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? இந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா நான் தான்டா இருந்துட்டு இருக்கேன். ஃபாரின்ல இருந்து எப்போ வந்த? என்ன வேலையா இங்க வந்திருக்க? எஸ்டேட் வேலையா வந்திருக்கேன். இனிமே இந்த ஊர்ல தான் நிரந்தரமா இருப்பேன். பங்களா ரிப்பேர்ல இருக்கிறதுனால இங்க வந்து தங்கி இருக்கேன். கிரீன்ஃபீல்ட் எஸ்டேட்டை எங்க ஃபாதர் தான் வாங்கியிருக்காரு. அப்படியா? அதான் நான் எஸ்டேட் மேனேஜர் வந்து ரூமை புக் பண்ணிட்டு போனா இப்ப தெரியுது. தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறதாக ரூம் பாய் சொன்னா. எப்படா கல்யாணம் ஆச்சு? பாரினா லோக்கலா? எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். போய் சீக்கிரம் வந்துரு. அது வரைக்கும் அவன் வைஃபை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியம். ஏண்டா அறிமுகப்படுத்தணும்னு பாக்குறியா? இந்தாடா, உனக்கு எவ வைஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே. அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறியா? போடா, எனக்கு பேசி தெரியும். குட் மார்னிங் சிஸ்டர். நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். என் பேரு சத்தியம். பிரபாகருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட், நெருங்கிய நண்பர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சோ மச். என்னடா பிரபாகருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துட்டு உன் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறியா? என்னமா பண்ண சொல்ற? காலேஜ் விட்ட கையோட கன்னியாகுமரிக்கு போனேன். அங்கிருந்து கள்ளதோணியில கொழும்பு போனேன். என்னம்மா சிரிக்கிற? பிரபாகர் கூட நான் எப்ப பேசினாலும் இப்படித்தாம்மா சிரிப்பான். உன்னை பார்த்தா எஸ்டேட் ஓனர் மருமக மாதிரியே தெரியலம்மா. ரொம்ப சிம்பிளா இருக்க. அப்படித்தான் இருக்கணும். நானும் பிரபாகர் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். என்னமோ அவசர வேலையா வெளியே போடான்னு சொன்னா சர்தான் போடான்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். ஏமா நிக்கிற? உட்காரு. நான் ஒண்ணும் அண்ணியே இல்லம்மா, அவன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உட்காரு. ஹோட்டல் இருக்குது ஜெனரல் ஸ்டோர்ஸ் மாதிரி. கேட்கிற சாமான்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா சமையல் பண்ணிக்கணும். 8ஆம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்துருக்குது. அது காபி போட்டு வச்சு எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? காபி எல்லாம் கொட்டி போச்சு. காபி விடுறா அந்த ஆள் என்னாச்சு? அவர் பார்த்துட்டாரு. ஐயோ, ஷாக் அடிச்சா படுக்க மாட்டாங்களா? ஏலே, அவர் பில்லு பணம் எல்லாம் பாக்கி தரேன்டா, வெளியே போயிட போறாரா? பாத்துக்கடா. எங்க பில்ல கொடுக்கறது? அவரு அவ்வளவுதான். ஏலே, நீ என்ன ஒரு குறவா? இங்க நின்னு அழுகுற. போடா அங்க போடா. பாச்சாமா மேனேஜர்னு பேரு. ஒரு நிமிஷம் கூட ஓச்சர ஒளிவே கிடையாது. தினம் பாரு ஐயோ அப்பான்னு ஒவ்வொரு ரூமுக்கு சத்தம். வர வர இந்த ஹோட்டல் மாதிரியா இருக்குது, ஆஸ்பத்திரி ஆயிட்டு இருக்குது. எதுக்கும் நீ ஜாக்கிரதை. உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியலன்னு பேசாம இரு. நான் சமையல் நான் அனுப்புறேன். ஐயோ, இந்த ஒருத்தர் காப்பி போட்டிருக்கான். அதனால தான் எல்லா பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கிறது. என்ன சத்தம்? கும்பிடுமுண்டி, கும்பிடுமுண்டி, கும்பிடுமுண்டி. என்ன ஹோட்டலா இல்ல உங்க வீடாயா? இஷ்டத்துக்கு சாமான் கீழே போட்டுட்டு நீ வந்து இங்க உட்காந்துட்ட. நானா அதை தொட்ட பாவம் என்னையும் தூக்கி போட்டு சாமான் சட்டையும் தூக்கி போட்டுருக்கு பாருப்பா. எக்கச்சக்கமா தொட்டு வச்சு ஏகப்பட்ட நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கியா? எழுந்திரியா? பெருசா ஈஸ்டர்ல சாஞ்ச மாதிரி சாஞ்சுக்கிட்டு. இப்ப சாஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதையெல்லாம் பாஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் பாத்துருக்கலாம். நாளைக்கு பயிர இந்த உடஞ்ச சாமான் செட்லாம் வெளியே போட்டுட்டு ஐயாவுக்கு ஒரு புது செட்டும் உடஞ்சதுக்கு பில்லு போட்டு கொண்டா. செட்டி வேணாம், கொட்டி வேணாம். பாவி படுவாரி 8ஆம் நம்பர் வேணாம்னு சொன்ன கேட்டியா? என்னென்னவோ சொல்லி என் தவிர கட்டி முட்டிக்கு முட்டி. ஐயோ, முட்டிக்கு முட்டி அடி. 8ஆம் நம்பர் பரவாயில்லையா? ஐயோ, நான் தெரியல. வேற ரூமா இருந்தா சுத்தமா போயிருப்பேன். வத்த போறியா? இருந்து என்ன போறேன்? போக மாட்டேன்னு இருந்து ஒன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு இருப்பேன். போய இன்னொரு ரூம் போச்சு. கை போச்சு. அம்பி பாயம்பி ஏன் கத்திரிக்கா? கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் கையை நறுக்கி கொடுத்து. கத்திரிக்காய் நறுக்கும் போது கத்திரிக்காய் நறுக்கிச்சா கத்தி நறுக்கிச்சா? ஆத்திரத்துல தவறு சொன்னா அதை அப்படியே ரீசர் பண்றே. பேசாம பாத்துட்டு இருக்கே. ரத்தம் ஆறா ஓடுனா என்ன பண்ண சொல்றீங்க? பாலம் கட்ட சொல்றீங்களா? உங்க சொல்லி குத்தம் இல்லையா? அந்த மைனரை சொல்லணும். அப்பவே சொன்னேன் மாமியார் ஹோட்டல்ல தங்கலாம்னு சொன்னேன். கேட்டாரா அவர்? என்ன ஏன் நான் எடுக்கிறேன்? இது ஹோட்டல் கூட்டு வந்தேன். சூப்பு கட்டா இவன் கோழியை கொடுத்து போட்டுக்கங்கிறான். சரி போட்டு தொலைலாம் அப்படின்னு கோழியை பார்த்தா கோழிக்கா. கோழியை பாத்தீர? நான் சைவம் போய் கத்திய காமிச்சு கோழியை பாத்தீரான்னு என்ன கேட்கிறேன். சைவத்துக்கும் பாக்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? ஏன்னா ரொம்ப கோழி பறந்து போக போகுது. ஆனா அந்த சூப்பு போட்டு சாப்பிட வரான். பில்லுக்கு நான் பணம் தர போறேன். பேசாம இருக்க. கை வின் 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 தெரிக்கிறதே. நறுக்க தெரியாம நறுக்கா வின் வின் தெரியாம என்ன ஆகணும்? சமைக்க தெரியாதவங்களா ரூமை கொடுத்து பாய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா. இவருக்கு பேண்டேஜ் போட 5 ரூபாய் பில் அனுப்பு. 5 ரூபாயா? நடுவரலாச்சே. 5 ரூபாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பேசாம சுண்ணாம இருந்தா கூட. சுண்ணாம போட்டு செப்டி காய போச்சு செத்து போயிரு. 5 ரூபாய்க்கா பாக்குறீங்க? மயக்கம் வரது. ஐயோ, நிக்கும் போது மயக்கம் வந்தா கீழே விழுந்து மண்டையில் அடிபடும். உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் படுத்திருக்கு. அவரோட நீரும் படும். என்ன மிஸ்டர் தேவராஜ், கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க சொல்றேன். ஏன் ஹோட்டல்ல வந்து என்ன உட்கார சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, விஷயத்தை சொல்லுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஏன் அடிக்கடி வந்து போற ஒரு ஆள், அவ்வளவுதான் தெரியும்.
ஹாய் மிஸ்டர். நான் நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவேன். வாங்குவீங்க தெரியும். யார் விக்க போறா? விக்கலன்னா எதிர்த்தா போலயே புதுசா ஒண்ணு கட்டுவேன். ஐயா நீங்க கொத்துனாரா? நான் சொந்தமா கட்ட போறேன். சார் சார் கான்ட்ராக்டா எங்கிட்ட கொடுங்க, நானே அற்புதமா கட்டி தரேன். எழுந்திரியா? ஐ சே கெட் அப். 6 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ என்னையா சொன்னேன்? கண்ட பெண்ணுங்களோட வந்தா ரூம் கிடையாதுன்னு ரூல் பேசினேன். இப்ப என்ன சொல்றேன்? இப்போ அதேதான் சொல்றேன். ஒண்ணு ஃபேமிலியோட வரணும் இல்ல தனியா வரணும். அப்பதாயா இங்க இடம். அப்போ இங்க இருக்கிறது பூராவுமே ஃபேமிலியா? 100க்கு 100 வடிகட்டின ஃபேமிலி. திராவகத்துல போட்டு பாத்தீங்களா இல்ல ஃபில்டர் பண்ணி பாத்தீங்களா? ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும் தெரியுமா? ஏன் மிஸ்டர், உங்க ஃபேமிலியை ஃபில்டர் பண்ணா நீங்களாவது மிஞ்சுவீங்களா? இந்த லட்சணத்தை எங்க ஹோட்டலை பத்தி கேக்குறீங்களா? அத நீ கேக்குறியா? உங்க லட்சணம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதையா. எவனாவது எவளையாவது கூட்டின்னு வந்து ஃபேமிலின்னு சொல்லுவான். சரியா போச்சா? மிஸ்டர், மஞ்சளுக்கும் பவுடருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஓ, 16ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறாளே, அவ மஞ்சளா பவுடரா? மஞ்சளே சாதாரண மஞ்சள் இல்லையா, கஸ்தூரி மஞ்சள். நான் கழுக போகுதியா? அவங்க 2 பேரும் கோவலன் கண்ணகி மாதிரி. ஓஹோ, உங்ககிட்ட தான் சிலம்ப கொடுத்து விற்க சொன்னாங்களோ? திருச்சி திருவானைக்காவலுக்கு போய் அவ வண்டவாளத்தை கேளு. கண்ணகியா மாதவியான்னு அப்ப தெரியும். யார பத்தி பேசுற தெரியுமா? அந்த புண்ணிய சிநேகிதருடைய மனைவிடா, எஸ்டேட் ஓனருடைய மருமகள். மருமகளா விலை மகளான்னு என்ன கேட்றா? நான் சொல்றேன். எனக்கு தெரியாம இருந்தா தாண்டா உன்ன கேட்கடா. நல்ல காலம் இந்த சங்கதி மாத்திரம் அவங்க காதல் விழுந்திருந்தது. உன்னை சும்மா விட்டுக்க மாட்டாங்கடா. அவங்க காப்பி தோட்டத்துக்கே உள்ள எருவா போட்டிருப்பாங்கடா. ஜாக்கிரதை. சத்யராஜ், அவ பக்கா விபச்சாரிங்கிறத நிரூபிச்சு காட்டினா என்ன? மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லி ஆத்திரத்தை தூண்டாத. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது அவதூறா இப்படி பேசுறேன், கொல்லாத ஃப்ரெண்டு அவனையே போய் கல்லுடா. அப்பதான் உனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வரியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இங்க பேசுறதுக்கு இல்ல, கொஞ்சம் இப்படி வாய. ஏண்டா பிரபா, உனக்கு கல்யாணம் எப்படா ஆச்சு? இதுதான் முக்கியமான விஷயமா? நான் எதுக்காக கேட்கறேன்னு தெரியாம பேச வேண்டாம். உனக்கு கல்யாணம் எப்ப ஆச்சு அதை சொல்ற முதல்ல. இந்த கேள்வி இப்ப எதுக்காக? காரணமா தாண்டா கேட்கறேன். தயவு செஞ்சு சொல்லி தொலைடா. நீ எதுக்காக கேட்கறன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. கீதா கழுத்துல தாலி இல்லையே, இந்த உறவு எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே? பிரபா, உனக்கு கல்யாணமே ஆகலையா? அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? யாரா அப்படி என்னடா சொல்லிட்டான்? என்ன சொன்னானா? சொல்றதுக்கே வாய் கூசுதுடா. கீதாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டான். காது கொடுத்தே கேட்க முடியல. யாரா எங்கடா இருக்கான்? யாரா நீ? மேனேஜருக்கு என்னடா சொன்ன? ஏன்டா முடிக்கிற? என்ன சொன்ன? சொல்லண்டா. என்னத்தடா சொல்ற? நான் யாருங்கிறத சொல்லணுமா இல்ல அவ யாருங்கிறத சொல்லணுமா? இப்ப இவன் எதை கேட்கறான்னு எனக்கு புரியலையே. ஒரு பெண்ணை பத்தி அவதூறா பேச உனக்கு என்ன தைரியம்? உண்மைய சொல்றவனுக்கு தைரியம் தேவையில்லடா, அதை மறைக்கிறவனுக்கு தான் அது தேவை. என்ன சொன்ன? அசிங்கமா அனுப்பி போங்கடா. 2 பேரும் ஊமையாடா. சுமூகமா பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை இப்படி அடிச்சா தீர்த்துக்கிறது. வெக்கப்பட வேண்டியவன் நான் இல்லடா. விபச்சாரிய கூட்டிட்டு வந்து மனைவின்னு சொல்லிட்டு தெரியறியே, நீ தாண்டா வெக்கப்படணும். என்னடா சொன்ன? கொஞ்சம் கூட அதுக்கு நானும் தயார். ஏதோ அறிமுகம் இல்லாத நமக்குள்ள எதுக்கு தகராறுன்னு பார்த்தா ஒரேடியா குதிக்கிறியே. ஏய், உன்னை விட பணக்காரனோட அவ பழக நேர்ந்தா அன்னிக்கே உன்னை விட்டுட்டு ஓடுறாளா இல்லையா பார். அவ போகட்டும் இருக்கட்டும், அதை சொல்ல நீ யாரா? அடச்சே, நானா வந்து உங்ககிட்ட சொல்லலடா, நீயா வந்து கேட்டதால சொன்னேன். அந்த ஆள் என்னமா சொல்லிட்டு போட்டு நான் சொல்றது மரியாதையா வாடா. பிரபா, இன்னைக்கு அவன் சொன்னதே நாளைக்கு உங்க அப்பாவும் சொல்லலாம். அப்ப நீ எந்த ஆதாரத்தை வச்சா கீதா உத்தமிங்கிறத நிரூபிப்பேன்? அதுக்காக ஊர் உலகத்தை ஒண்ணாக்கி அத்தனை பேர் மத்தியில கீதாவை தீ குடிக்க வைக்கணும்னு சொல்றதா நினைக்காதரா. உமரிக்கு சொல்லு, கீதா தூய்மையானவன் எந்த வகையில உறுதியா சொல்ற? வெறும் நம்பிக்கை தானே? ஈ இருக்குதே, பள்ளிக்கு பயந்து பல இடத்துல போய் உட்காரும். கடைசியில அதுக்கும் தெரியாம பள்ளி வாயிலே உட்கார்ந்துரும். அதே மாதிரி தாண்டா இந்த மனசும். எப்ப அவநம்பிக்கையில போய் உட்காரும்னு சொல்லவே முடியாது.
மீன் பிடிக்கிற குப்பத்திலேயே இருந்துகிட்டு நான் கடலை பார்த்தது இல்லைன்னு சொன்னா யாரா நம்புவான்? சத்தியம் நிஜமா சந்தேகப்படுறேன்னு கேட்கலாம். ஆனா அவன் சொல்றது மாத்திரம் உண்மையா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை என்னதான் தெரியுமா? டேய், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றதுனால கீதாவை வெறுக்கிறத நினைச்சிடாது. ஆண்டவன் கூட தாண்டா பக்தர்களை சோதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அடைக்கலமே தர்றாரு. பக்தர்கள் மனசுல என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். இருந்து ஏன்டா சோதிக்கிறாரு? பாடா போற இந்த உலகத்துக்காக, பக்தருடைய பெருமையை மற்றவங்க உணர்றதுக்காக. உன்னை விட பழக்கானோட கீதா பழக நேர்ந்தா அவன் மனம் மாறி அவனோடவே போயிடுவான். அவன் சொன்னானே அது உண்மையா பொய்யா நானே சோதிச்சு பாக்குறேன். சத்தியம். யாருங்க? என்ன வேணும்? பிரபாகரன்ல நீங்க யாரு? வடா ஷேட்டோட குமாஸ்தா. அவர் இல்லைங்க, ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஆபீஸுக்கு போயிருக்காரா? அங்க கேட்டா இங்க போயிருக்கா சொல்றாங்க, இங்க கேட்டா ஆபீஸ் போயிருக்கா சொல்றீங்க. எங்க போனா கடைசியில் இங்க தானே வரணும். வர வரைக்கும் இங்க இருந்தே பாத்துட்டு போறேன். அப்புறம் முடியும் சேர்ந்து 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. 6 வருஷம் ஆச்சு. அறிவா இந்த தேதி வரைக்கும் அசலும் வரல, வட்டியும் வரல. நீ எப்படிமா அசலா வட்டியா? பிரபாகருக்கு என்ன வேணும்? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒண்ணு. திருச்சியில இருந்தில்ல? அட பாவமே, போயும் போயும் இந்த கடங்காரனை நம்பி வந்த இவன் பெரிய பிராட் ஆச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பாரியா என்னமா இருக்கிற. உன் அழகுக்கு ராணி மாதிரி கோட்டையில் இருக்க வேண்டியவ இப்ப கூட ஒண்ணு மோசம் போயிடல. ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, என் சேட்டு கணக்கில் உன்னை வர வைக்கிறேன். லட்ச லட்சமா காலில் கொட்ட சொல்றேன். ஏமா அப்படி பாக்குற? இந்த விஷயம் பிரபாகருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறியா? நீ என்ன அவன் பொண்டாட்டியா? காலம் பூரா கூடவே இருக்க போறியா? லட்சுமி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போக வேண்டியதானே? அப்படி பார்த்தா சந்தேகமா இருக்க? குடி, கையை நீட்டி வாங்க. 5000 ரூபாய் அட்வான்ஸ். இந்த வாங்கிக்க. வாங்கிக்கங்கிற என்னடா என்ன ஆச்சு? இப்பவாவது என் சீதா எப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டியா? டேய், அவளை பத்தி தவறா சொன்னா தெய்வமே பொறுக்காதா? அவளை போல உத்தமிய, உண்மையானவளை, களங்கம் இல்லாதவளை காணவே முடியாது, காணவே முடியாது. எவனோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அப்பழுக்கெல்லாம் என் கீதா மேல சந்தேகப்பட்டு நான் உன்னை அப்பவே தடுத்து நிறுத்திருப்பேன். அப்படி செய்யாத காரணம் அவ பேர்ல எனக்குள்ள முழு நம்பிக்கை தான். இத பாரா சத்தியம், கீதா பணத்துக்காக பண்பு எழுந்துருவான்னு அவன் சொன்னான். மீனவ குப்பத்திலேயே பிறந்து கடலையே பார்த்ததில்லைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு நீ சொன்ன. இப்ப என்னடா சொல்ற? சொல்றா, ஏன்டா பேசாம இருக்க? சொல்றா, என் கீதா உத்தமிதானே? உத்தமியா இல்லையா? சொல்றத கேள்றா. பிரபா, பிரபா,
என்னடா பிரபாகர், பணத்தோடவே போயிட்டா போல இருக்குது. அன்பார்ந்த பிரபா, மெதுவாக நகரும் காலம் உண்மைக்கு உயிரளிக்கும் என்று நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கை வெம்பி விட்டது. மழைக்கு பயந்து மரத்தடியில் நின்றேன். பெரும் புயல் வீசி அந்த மரத்தை வேரோடு வீழ்த்தி விட்டது. விதி இனிப்பில் விஷத்தை கலந்து எனக்கு ஊட்டிவிட்டது. உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. அதுக்குள்ள ஏண்டா கிழிச்ச? மிச்சத்தையும் படிச்சிருவோம். பிரபா, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ நோயாளிகள் பிழைத்திருக்கவில்லையா? அதுபோலவே நானும் பிழைத்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை பிரிந்து போகிறேன். என் உடன்பிறவா தமையன் சத்தியமன்னன் மாறுவேடத்தில் வந்து மாறுவேடத்தில் வந்து எனக்கு அளித்த சோதனையை என் அறிவுக்கு அளித்த விருந்தாகவே கருதுகிறேன். கீதா, பிரபா, தப்பு பண்ணிட்டோம்டா. கீதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கடா. சத்திய மன்னன் என்னிடம் கொடுத்த பணமும் நீங்கள் எனக்கு அளித்த புடவை நகைகள் முதலானவற்றையும் பெட்டியில் புட்டி சாவியை படுக்கை கடையில் வைத்திருக்கிறேன். இப்படிக்கு கீதா. உனக்கு நான் என்ன சமாதானம் சொல்றதுனே தெரியலடா. என்ன மன்னிச்சிடுறேன். கத்தி கூர்மையா இருக்குதான்னு தெரிஞ்சுக்க கழுத்தறுத்தாடா பாப்பா ஒருத்த. அந்த காரியத்தை நான் செய்துட்டேன்டா. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் சரி, அவ காலில் விழுந்தாவது நேரா கொண்டு உங்ககிட்ட சேர்க்கிறேன்டா.